அனைவருக்கும் வணக்கம். தங்கத்துல முதலீடு செய்வது லாபமா நஷ்டமான்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் லாபமா நஷ்டமான்றது. மற்றவங்க சொல்றதை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. தங்கம் விலை அண்மை காலத்துல ரொம்ப ஏறிச்சு இறங்கிச்சு. கேட்டா உலக நாடு பிரச்சனைன்றாங்க, பொருளாதார பிரச்சனைன்றாங்க, பட்ஜெட் பிரச்சனைன்றாங்க. எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு நம்ம தங்கம் வாங்குறதா வேணாவா, வித்துடலாமா அப்படின்னு பல குழப்பம் இருக்கும். நீங்களே தங்கம் வாங்குறது வேல்யூவா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தங்கம் ஏதோ ஒண்ணு போய் வாங்குறீங்க வச்சுங்க நகை கடையில. ரூ. 1,00,000 வச்சுங்க ஒரு சவரன். வாங்கிடுறீங்க. வாங்கும்போது அந்த ரூ. 1,00,000 குடுத்தா குடுக்க மாட்டாங்க. ஸோ 2% அல்லது 3% ஜிஎஸ்டியா இருக்கும். அப்போ 1,03,000 ஆச்சு. நான் சொல்றது குறைஞ்சபட்சம் அதுக்கு போடுறது, அதாவது சேதாரம் போடுறது ரூ. 10,000. நான் 10% தான் போட்டிருக்கேன். 18லேருந்து 20 வரைக்கும் கூட போகும். அப்போ அது ஒரு 10, இது ஒரு 3 வச்சுங்க. ரூ. 13,000. ரூ. 1,13,000 கொடுத்து வாங்கின கோல்ட அதே கடையில திருப்பி கொடுங்க. இது எவ்வளவுக்கு எடுத்துப்பீங்கன்னு கேளுங்க. இந்த சேதாரம் ரூ. 10,000 தரமாட்டாங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் ரூ. 3,000 தரமாட்டாங்க. ஸோ 1,00,000 தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறி தான். எப்படின்னா, இந்த ரூ. 1,00,000 நீங்க நகையா எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நகையா எடுக்கும்போது அதுக்கு திருப்பி அதே சேதாரம் ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்ப இந்த ரூ. 1,00,000 கூட உங்களுக்கு வர்றது கஷ்டம். ரைட். எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா பணம் வேணுங்க, நகையெல்லாம் வேண்டாங்க, பணமாவே நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, பணமா கொடுக்கறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க. பில் இருக்கா, எப்போ வாங்கினது, எங்க கிடைக்குதா, சீல் பார்க்கணும், இவ்வளவும் சொல்லிட்டு அன்னைக்கு தங்கத்துடைய விலையாவது கொடுக்கணும்ல. அதாவது வாங்குற அன்னைக்கு இருக்கிற அந்த ரூ. 1,00,000 அதுலயும் அவங்க தர முடியாது அப்படின்னு சேதாரம் போடுவாங்க. எப்போ நம்ம கிட்ட விற்கும் போது சேதாரம் போட்டாங்க இல்லையா, நம்ம கொடுக்கும் போதும் சேதாரம் போடுவாங்க. அப்ப அது ஒரு ரூ. 5,000 போது வச்சுங்க உதாரணத்துக்கு. ஸோ 1,12,000 கொடுத்து வாங்கினது நீங்க ரிட்டர்ன் பண்ணும் போது 95,000 தான் மீடும். அப்போ 17,000 நஷ்டம் ஒரு சவரனுக்கு. நான் சொல்றது இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நகை வாங்கும் போது எந்த அளவுக்கு லாஸ் ஆகுதுன்னு. அப்ப நகையை வாங்குறது தப்பான்னா தப்பே கிடையாது. நகையா வாங்காம தங்கத்தை நீங்க எப்படி வாங்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா, காயினா வாங்குங்க. ஆபரண தங்கமா வாங்குறது ஏதோ நம்ம நகையை போட்டுக்கிறதுக்காக வாங்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சீங்கன்னா நீங்க காயினா வாங்குங்க. அதுக்கு 2% ஜிஎஸ்டி அல்லது 3% ஜிஎஸ்டி. இப்ப அதுக்கு ஒரு 2% தான் போடுவாங்க சேதாரம். அதுக்கு மேல போட மாட்டாங்க. ஏன்னா நகையை பார்த்துட்டு இந்த நகைக்கு 7%, 10%, 12%, 20% சொல்றவங்க, காயினுக்கு அவ்வளோ கிடையாது. 2% வச்சுங்களேன். அந்த 2 + ஜிஎஸ்டி ஒரு 3, 5% நமக்கு போகும். அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? ரூ. 1,00,000 கொடுத்து வாங்கினா ரூ. 1,05,000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அதை போய் கொடுக்கும்போது ரூ. 5,000 போயிடும். ரூ. 1,00,000 கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒருவேளை இந்த காயினா வாங்கி வச்ச நம்ம ரூ. 5,000 லாஸ் இல்லாமல் எடுக்கணும்னா நகை விலையே 1,05,000 வரணும். அப்ப அந்த ரூ. 5,000 ஏறும் போது நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்க பணமாவது ரிட்டர்ன் வரும். அதாவது 1,05,000 செலவு பண்ணியிருக்கீங்க. நகை விலை 1,00,000 தான். ஆனா நம்ம செலவு பண்ணது 1,5, 1,05,000. இப்போ 1,05,000 வரணும்னா ரூ. 1,00,000 இருக்கிற ரேட்டு 1,05,000 வரும்போது வித்தாதான் நம்ம பணமே நமக்கு ரிட்டர்ன் வரும். அதனால நீங்க பிராக்டிக்கலா அவர் சொன்னார், இவர் சொன்னார், நகை கடைக்காரர் சொன்னார், உலக நாடு சொல்லிச்சு அப்படியெல்லாம் விட்டுருங்க. நீங்களே ஒரு நகையை எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது வாங்குறீங்க நகை கடையிலன்னா, வாங்கி பில்லு போட்டு உடனே இது வேண்டான்னு, சாரி அது நல்ல வார்த்தை, வாங்கணும்னு சொல்ல முடியாது, இதை திருப்பி உங்க கடையில் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்கன்னு மட்டும் கேளுங்க. எவ்வளவு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தராங்க பாரு, வாங்கின அடுத்த நிமிஷமே அந்த நகை விலை அவ்வளவுதான். ஒண்ணு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அது பணமாவும் தரத்துக்கு 1008 ஃபார்மாலிட்டி கேட்பாங்க. நகையா மாத்திக்கினா கூட விட்டுருவாங்களே தவிர, எனக்கு பணமா கொடுங்கன்னா பணமா அவ்வளோ சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க, அந்த கடை நகையே இருந்தாலும். இதுதான் உண்மையான நிலவரம். அதனால தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து, ஆபரணமாக வாங்காமல், அது நம்ம யூஸ் பண்றதா இருந்தா வாங்கலாம், அதுவும் லாஸ் தான். பட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுறேன்னா முடிஞ்சா காயினா வாங்கி வச்சுக்குங்க. அதுதான் சேஃப்டி. கொஞ்சமா லாஸ் வரும், லாஸே வராதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சமா லாஸ் வரும். லாஸே வராம இருக்கணும்னா நீங்க மொத்த பில்லும் பார்க்கணும். ஜிஎஸ்டி, சேதாரம், நகை விலை, இதெல்லாம் எவ்வளவு குத்து அந்த காயின் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, ரேட்டு ஏறும் போது நம்ம கொடுத்த மொத்த அமௌண்ட்டுக்கு ரேட்டு ஏறி இருக்கா, அப்போ நீங்க கொடுத்தால் வரலாமே தவிர மற்ற விதத்துல
தங்கத்துல உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. இப்போ இந்த டிசம்பர்ல இருந்து பெரிய அளவுல அமௌண்ட் ஏறுச்சு. இப்ப நமக்கு எல்லாருக்கும் லாபகரமா இருந்திருக்கும். ஏன்னா வாங்கும்போது 70,000 80,000 இருந்தது. அது இன்னைக்கு 1,10,000க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா லாபகரமா இருக்கும். இதே மாதிரி ஏற்றம் எப்பயுமே இருக்காது. இது மாதிரி இருந்ததும் இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ரூ. 200 ஏறுது, ரூ. 300 ஏறுது, ரூ. 500 ஏறுது, ரூ. 1000 ஏறுது, ரூ. 1500 இப்படிதான் இருக்கும். 10,000 ஏறுது, 12,000 ஏறுதுலாம் திடீர்னு வந்தது. அதுக்கு 1000 காரணங்கள் சொல்றாங்க. உலக நாடுடைய பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி, ஷேர் மார்க்கெட் சரிஞ்சது. அதனால எல்லாரும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் மனிதர்கள் அது தனிப்பட்ட மனுஷன்ல ஒவ்வொரு நாடுமே தொழில்துறையில பணம் போட முடியல, இதுல போட முடியலன்ட்டு மொத்த பணத்தை எடுத்துட்டு போய் கோல்டா வாங்கி வச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு அசட்டு, எப்போ இருந்தாலும் கொடுத்து பணம் ஆயிக்கலான்ட்டு. ஸோ அதனால தான் ரேட் ஏறிச்சு அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாலும் ஒருவேளை அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனா தங்கம் விலை அண்மையில இந்த நவம்பர் டிசம்பர்ல இருந்து பெரிய அளவுல ஏறி இருந்தது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா காயின் வாங்குங்க, தயவு செஞ்சு ஆபரணமா வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் பர்சன்டேஜ் கேளுங்க, உங்களுக்கு உண்மை புரியும். தங்கத்தை வாங்கின கடையில கொடுத்தா கூட பணம் தர மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் அதையும் குறைச்சி சேதாரம்னு போட்டு தான் வாங்குவாங்க. ஸோ 1,17,000 குத்து வாங்கினா உங்கள் கைக்கு வரப்போது வெறும் 95,000 தான். அப்போ 17,000 நஷ்டம். நான் சொல்றது சிம்பிளா, ஒரு சவரன் 1,00,000 இருக்கும் பட்சத்துல. பட் இது எவ்வளவு வேணா மாறலாம், பெரிய அளவுல கூட லாஸ் வரலாம், அல்லது நான் சொன்னதை விட கொஞ்சம் 17ன்றது ஒருவேளை 15 கூட லாஸ் வரலாம், இல்ல 14 லாஸ் வரலாமே தவிர கண்டிப்பா அது ஒரு லாஸ் வரும். அதனால காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நன்றி. இதை நீங்களே செஞ்சு பாருங்க.